அண்மை செய்தி. சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு பேரணியாக சென்ற இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு கோட்டையை நோக்கி பேரணியாக சென்ற இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று கோட்டையை நோக்கி பேரணியாக சென்ற நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக கைது செய்து வரும் காட்சிகளை நாம் நேரலையில் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு கோட்டையை நோக்கி பேரணியாக சென்ற இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோட்டையை நோக்கி பேரணியாக சென்ற இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 15 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்று அவர்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறையால் வழக்கம் போல கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தொடர்பான விரிவான விவரம். ஆசிரியர்களை பொறுத்தவரை சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். கைது நடவடிக்கையில் இருந்தாலும் நாங்கள் நாளையும் திரும்பவும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் கொடுத்த அந்த வாக்குறுதி, அதே நேரத்தில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கிறோம் என்பது, அதனை நிறைவேற்றாத வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று ஆசிரியர்கள் தற்பொழுது கோட்டை தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் உடனடியாக சாலையில் அமர்ந்து தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே இன்னமும் இந்த பிரச்சனையை நீடிக்காமல் உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் சென்னைக்கு வந்து 15 நாட்களுக்கு ஆகிறது. ஆகவே உடனடியாக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். 14வது நாளாக எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். ஆகவே அரசு பேச்சுவார்த்தை நடத்தாமல் இழுத்தடிப்பது என்பது எங்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகம். ஆகவே உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சமவேளைக்கு சம ஊதியத்தை வழங்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் ஆதரவு அளிப்பதும், அதே நேரத்தில் நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பிறகாக எங்களுக்கான ஊதிய முரண்பாடை களையாமல் இருப்பதும் எங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியின் உச்சம் என்று ஆசிரியர்கள் கேட்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்கள் கூறக்கூடிய இந்த கருத்து என்பது அவர்கள் தரப்பில் நியாயமாக இருந்தாலும் மறுபுறத்தில் அரசு என்னமோ இதில் மெத்தன போக்கை கடைபிடிக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது இந்த நேரத்தில். ஆகவே அரசு மெத்தன போக்கை கைவிட்டு விட்டு உடனடியாக ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சமவேளைக்கு சம ஊதியம் என்பது ஒரே பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இருவேறு ஊதியத்தில் இருப்பார்கள். ஊதிய முரண்பாடாக இருக்கும். ஒரு 8ஆம் வகுப்புக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியருடைய ஊதியம் உதாரணத்திற்காக 50,000 ரூபாய் என்றால், இந்த சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு போராடக்கூடிய இந்த ஆசிரியரும் அதே 8ஆம் வகுப்புக்கு பாடம் எடுப்பார். அவ்வாறு பாடம் எடுக்கும் பொழுது இவர்களுடைய ஊதியம் என்பது 35,000 ரூபாய் அல்லது 40 ரூபாய்க்கு இருக்கும். ஆகவே இந்த அளவிற்கான ஊதிய முரண்பாடு இருக்கக்கூடியதை உடனடியாக களைய வேண்டும். ஊதிய முரண்பாடை களைந்து நாங்கள் மீண்டும் பணியில் சேர்ந்து எங்களுடைய மாணவர்களுக்கு வகுப்பெடுக்க விரும்புகிறோம். ஆகவே அரசு இது தாமதப்படுத்தாமல் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டத்தில் ஒரு புறம் காவல்துறையினர் தடியடிய, அதாவது குண்டுகட்டாக சட்டையை பிடித்து இழுத்து கைது செய்வதும், ஆசிரியர்களை அடித்து இழுத்து கைது செய்வதுமாக இருந்து வருகிறது. ஆகவே எங்களுக்கு போராட ஒரு இடமும் கொடுக்க மறுக்கிறது அரசு. மறுபுறத்தில் எங்களை போராட விடவும் அனுமதிக்க மறுக்கிறது. ஆகவே என்னதான் செய்ய காத்திருக்கிறது அரசு என்று திமுக அரசை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள். எங்களை கைது செய்தாலும் மறுபுறத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றுதான்
தொடர்ச்சியாக இந்த ஆசிரியர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களுடைய இந்த போராட்டம் என்பது நாளுக்கு நாள் வலுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உயர் காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் வந்த காவல்துறையினர் தற்போது கைது நடவடிக்கையும் அதே போல சாலையை மறித்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை மறுபுறத்தில் வேறொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்வதுமாக இருந்து வரக்கூடிய ஒரு காட்சியிலும் தற்போது நம்மால் காண முடியும். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டத்தை அரசு துச்சமென கருதாமல் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. ஆகவே அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய போராட்டத்திற்கான விளைவை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். பேச்சுவார்த்தை நடத்தினால் நாங்கள் போராட்டத்தை நிறுத்த தயாராக இருக்கிறோம். அதன் பிறகாக உடனடியாக எங்களுடைய சமகால சம ஊதியத்துடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்றினால் உடனடியாக போராட்டத்தை கைவிட்டு விட்டு நாங்கள் எங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு சென்று எங்களுடைய பணியை தொடர தயாராக இருக்கிறோம் என்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அரசு பேச்சுவார்த்தை நடத்தவும் முன்வரவில்லை. பேச்சுவார்த்தை நடத்த தொடர்ச்சியாக 14 நாட்களாக போராடுகிறோம். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் அரசு மெத்தன போக்கோடு செயல்படுவதன் காரணமாக தான் நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மெரினா காமராஜர் சாலை, அதே போல அண்ணா சாலை, டிபி வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் எங்களுடைய போராட்டங்களை நடத்திவிட்டோம். ஆனால் அரசு இன்னமும் செவி சாய்க்காமல் அமைதி காத்துக் கொண்டிருப்பதும், அதே நேரத்தில் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருப்பதும் ஒரு அவலக்குரலாகவே இருக்கிறது. எங்களுடைய குரல் என்பது அழுகுரலாகவும் அவலக்குரலாகவும் இருந்து வருகிறது. ஆனால் அரசிற்கு இது கேட்கிறதா இல்லையா? எங்களுடைய பிரச்சனையை அரசு தீர்க்கப் போகிறதா இல்லையா? அரசு ஏன் மெத்தனத்துடன் செயல்படுகிறது என்ற ஒரு கேள்வியை தான் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள். ஆகவே அரசு மெத்தன போக்கை கைவிட்டுவிட்டு உடனடியாக எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். நாங்கள் கேட்பதெல்லாம் புதியதாக கேட்கவில்லை. இதற்கு முன்னதாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை கேட்கிறோம். தேர்தல் வாக்குறுதி என்பது இந்த ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது திமுக அரசு. ஆகவே ஏன் திமுக அரசு இந்த வாக்குறுதியை கொடுத்ததுக்கு பிறகாகவும் நிறைவேற்ற மறுக்கிறது என்ற ஒரு கேள்வியை தான் தற்போது ஆசிரியர்கள் முன்வைத்து இந்த போராட்ட களத்தில் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.